ஹலோ வணக்கம் உறவுகளே. இந்த வாழை குருத்தை பற்றி தாங்க இன்றைக்கி போட போகிறேன். இந்த வாழை குருத்து இது என்ன சிறப்புங்கன்னா, இந்த வாழை குருத்தை தீப்பட்ட புண்ணு இருக்குதுங்க பார்த்தீங்களா, தீக்காய தீப்பட்ட புண்ணு, குக்கரில் ஏதாவது சூடு வச்சுக்கிட்டோம்னா, ஏதாவது கரண்டியில் சூடு வச்சுக்கிட்டோம்னா, இந்த வாழை குருத்தை நல்லா நீங்கள் கேஸ் அடுப்போட அதை காய்ச்சி ஸ்டவ் பற்ற வச்சு அந்த தீயில் நல்லா வாழை குருத்தை காய்ச்சி தீ வேக வச்சிடணும். அப்படியே வெந்தோடனே அதில் கறியாக வரும். அந்த கறியை அப்படியே நசுக்கி விட்டோம்னா கொஞ்சம் அப்படியே பதம் அப்படியே துவர்ப்பாக அப்படியே கறி மாதிரி வரும். அந்த கறியை எடுத்து தேங்காய் எண்ணெயில் குழச்சி இந்த தீக்காயங்கள் எந்த வகையான தீக்காயங்களாக இருந்தாலும் அது தொடங்கி வந்தோம்னா, சைலன்ஸ் விட்டுருச்சுன்னா, வண்டியில் போகிற தெரியாத சைலன்ஸ் விட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த புண்ணு எல்லா புண்ணுமே சீக்கிரம் ஆறிடுங்க. அதனால தான் அந்த காலத்தில் தீப்பட்டவங்களெல்லாம் வாழை இலையில தாங்க படுக்க வைப்பாங்க. அதனால் வாழை குருத்து அவ்வளவு சிறப்பு. இந்த மாதிரி வாழை குருத்து இருக்கணுங்க. அதனால தான் வாழை குருத்துனா இந்த மாதிரி குருத்தை அதுக்காக கட் பண்ணி நான் சொன்ன மாதிரி தீயில் அப்படியே கருக்கி அந்த கறியைத்தான் பூசணும். அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க மக்களே. அதனால தாங்க இதை பற்றி ஒரு வீடியோ போடலான்னு போடுறேங்க. நன்றிங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.